அல்லாஹு தாலா ஒரு நாளும் கஷ்டத்தோடு செய்யக்கூடிய நல்ல வேலைகளையும் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழலில் செய்யப்படுகின்ற நல்ல வேலைகளையும் சமமாக்க மாட்டான். அல்லாஹு தாலா சொல்லுகிறானே, அதாவது யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் செலவழித்தார்களோ, யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் தர்மம் செய்தார்களோ, போராடினார்களோ, அவர்களும் மக்கா வெற்றிக்கு பின்னால் போராடினார்களோ, செலவழித்தார்களோ, அவர்களும் சமமாக மாட்டார்கள், சமமாக மாட்டார்கள். வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, ஆனால் எல்லோருக்கும் இறைவன் நல்ல கூலியை வாக்களிக்கிறான், சமமாக மாட்டார்கள். ஏன்? இந்த முஹம்மத் வெற்றி பெறுவாரா இல்லையான்றதை விட்டு, அவர் உயிர் தப்புவாரா இல்லையா என்ற காலத்தில் சொத்துக்களை கொண்டு வந்து குவிச்சு உயிரை கொடுக்கிறதுக்கு போராடினவர்கள். முஹம்மத் மக்காவை கைப்பற்றி விட்டார், இப்ப முகமது ஆட்சியாளர், இனி ரோம் பாரசீகத்தோடு தான் யுத்தங்கள் என்ற காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று தர்மம் செய்தவர்கள் இவர்களுடைய எண்ணத்திற்கும் அவர்களுடைய எண்ணத்திற்கும் சமமாகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி ஃபஇன்ன அஹதகும் லவ் அன்ஃபக மித்ல உஹதின் தஹபன் லம் யப்லுக் முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபா. நீங்கள் என் தோழர்களை ஏச வேண்டாம். உங்களில் ஒருவர் உஹது மலையளவுக்கு தங்கம் இருந்து செலவழித்தாலும் என் தோழர்களுடைய தர்மத்தின் அளவை கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னது யாருக்கு? எங்களுக்கு மட்டுமல்ல, மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றார்களே அவர்களுக்கும் சேர்த்து. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரோடு சண்டை பிடித்து விடுகிறார், சர்ச்சைப்பட்டு விடுகிறார். காலித் இப்னு வலீத் இருந்தால் ஏசி விடுகிறார்கள். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னார்கள். அவ யாருக்கு சொல்றாங்க? காலித் இப்னு வலீதுக்கும் சேர்த்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அந்த போராட்டம், அந்த கஷ்டம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா. எத்தனையோ பேருடைய உள்ளங்கள் வழிதவர போகின்ற நேரத்தில் அந்த நபியை கஷ்டமான சூழ்நிலையில் ஃபாலோ பண்ணினார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வாக்களிக்கிறான்.